மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். மாங்காய் சட்னி வச்சுருக்கேன். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். மாங்காய் சட்னிக்கும், இந்த தோசைக்கும் ட்ரை பண்ணுங்க. 1 பவுல் பாசிப்பயிறு, 3/4 பவுல் கொண்டக்கடலை, 1/2 பவுல் கருப்புளுந்து, 1/2 பவுல் சவ்வரிசிங்க. எல்லாம் ஒரு 5, 6 மணி நேரம் ஊறணும். ஊற வச்சுக்கோங்க. நான் காலையில் ஊற போட்டு நைட்டுக்கு டின்னருக்கு தான் பண்ணேன். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள், மிளகாய் 1 மிளகாய், இஞ்சி 1 துண்டு, மிளகு 1 ஸ்பூனுங்க, ஜீரகம் 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் அரைச்சி எடுத்தாச்சு. மிக்ஸி சாரை கழுவி ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நமக்கு தேவைக்கப்போ எடுத்துகிட்டு பாக்கியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இப்போ மாங்காய் சட்னிக்கு 1 வெங்காயம், 4-5 வரமிளகா, பூண்டு 5-6 பல் பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சம் மல்லித்தழை, அப்புறம் மாங்காய், உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. தாளிச்சியும் சாப்பிடலாம், தாளிக்காமலும் சாப்பிடலாம். நான் தாளிச்சிருக்கேன் இன்றைக்கி. ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தாளிசம் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக தான் இருக்கணும் சட்னி. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, கருவேப்பிலை தழைங்க எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றியாச்சு. உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க சட்னிக்கு. தோசை தவாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஊற்றினோன்னா நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. மாங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பாய்.